പ്രിയമുള്ളവരെ, മുസ്ലിങ്ങൾക്കെതിരെയും ഇസ്ലാമിനെതിരെയും വ്യാപകമായ കുപ്രചരണങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്ന ഒരു കാലത്ത് ഇസ്ലാമോഫോബിയയുടെ പേരിൽ ഇസ്ലാം തെറ്റിദ്ധരിക്കപ്പെടുന്ന ഒരു ലോകത്ത് ഈ പ്രചരണങ്ങൾ കണ്ടുകൊണ്ടാണ് ഫാത്തിമ ശബരിമാല ഇസ്ലാമിനെക്കുറിച്ച് വിശദമായി പഠിക്കുന്നത്. നിരന്തരമായ അന്വേഷണത്തിനൊടുവിലാണ് അവർ ഇസ്ലാമിലേക്ക് കടന്നു വരുന്നത്. നാട്ടിലും മറുനാട്ടിലുമായി നിരവധി നൂറുകണക്കിന് വേദികളിൽ ഇസ്ലാമിനെ പ്രതിനിധീകരിച്ചുകൊണ്ട് നിർഭയം ഇസ്ലാമിനെക്കുറിച്ച് സംസാരിച്ചു കൊണ്ടേയിരിക്കുകയാണവർ. ഈ പരിപാടിയിൽ പങ്കെടുക്കുന്നതിന് വേണ്ടി ക്ഷണിച്ചപ്പോൾ അവർ രോഗബാധിതയായിരുന്നു. എന്നാൽ ഈ പ്രോഗ്രാമിൻ്റെ പ്രാധാന്യം മനസ്സിലാക്കിക്കൊണ്ടാണ് തൂത്തുക്കുടിയിൽ നിന്ന് ഏതാണ്ട് 400 കിലോമീറ്റർ സഞ്ചരിച്ച് ഈ പരിപാടിയിലേക്ക് അവർ എത്തിച്ചേർന്നിരിക്കുന്നത്. അവർക്ക് വേണ്ടി ഈ സദസ്സ് ഹൃദയം നിറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കുകയാണ്. തമിഴ് മോട്ടിവേഷണൽ സ്പീക്കറും അതുപോലെ പ്രമുഖ പൊതുപ്രവർത്തകയും സ്ത്രീ സമൂഹത്തിൻ്റെ അവകാശത്തിനു വേണ്ടി നിരന്തരമായി പ്രവർത്തിച്ചു കൊണ്ടിരിക്കുന്ന സഹോദരിയെ നമ്മോട് സംസാരിക്കുന്നതിന് വേണ്ടി വളരെ സ്നേഹത്തോടെ ആദരവോടെ ക്ഷണിക്കുകയാണ്. அன்பிற்குரிய மரியாதைக்குரிய சமூக ஆசிரியை அன்பார்ந்த சகோதரி சபரிமாலா அவர்களை குர்ஆன் ஸ்டடி சென்டர் கேரளா சார்பாக வாழ்த்துக்களுடன் வரவேற்கிறோம். உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். தூத்துக்குடியில் கண்டினியூஸாக ஃப்ளட் ரிலீஃப் ஒர்க், ஏகப்பட்ட வெள்ளம், நிறைய ஏழைகளுடைய வீடுகள் இடிஞ்சு விழுந்து போகிற வெள்ளத்தில் பாத்திரங்கள் அடிச்சுட்டு போய் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக தொடர்ந்து களத்தில் இஸ்லாமிய பெண்களை கொண்டு இதுவரைக்கும் 50 lakhs ஆஃப் ஒர்க் ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இங்கே வந்து நிற்கிறதுல அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் இறைவனுக்கு தான். அதில் தொடர்ந்து இந்த இருமல், இந்த பிரச்சனைகள், காஃப் இடையிடையில் அதுவும் வரும். ஃபாத்திமா சபரிமாலாவோட ஸ்பீச் லிட்டில் காஃப் ஸ்பீச்சாகவும் இன்னைக்கு இருக்கும். இறைவன் மிக பெரியவன். ஒவ்வொரு முறையும் கேரளாவில் இருந்து அழைப்பு எனக்கு வரும்போது நீங்கள் வரணும், பேசணும் அப்படின்னு சொல்லும்போது பெரிய சந்தோஷம் எனக்கு. கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தொலைவில் நான் சோஷியல் ஒர்க்கில் நிற்கிறேன். அங்கேருந்து நான் கிளம்பி வரணும். இந்த ப்ரோக்ராமுக்கு எனக்கு கேட்கும்போதும் நான் அந்த ஈவெண்ட்ஸில் தான் இருக்கிறேன். ஒவ்வொரு முறை கேரளாவில் இருந்து அழைப்பு வருகிற போதும், குறிப்பாக ஜமாத்தே இஸ்லாமிக் ஹிந்த் சாலிடாரிட்டி மூமெண்ட், நான் நோன்னு சொல்கிறதே இல்லை, நான் வந்துடுறேன். எஸ், ஐ வில் கம், ஷுர், அல்ஹம்துலில்லாஹ், இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே கிடைச்சிருது. அல்லாவுக்காக நேசிக்கிற தூய்மையான அன்பு இருக்குல்ல, அந்த தூய்மையான அன்பு இது போல படித்த அல்லாவை நேசிக்கின்ற மக்களிடத்துல தான் என்னால் பார்க்க முடியுது. என்னோட 36 வருஷத்தில் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தான் என்னுடைய சகோதரிகளிடத்தில் அந்த அன்பை நான் ரியலைஸ் பண்ணேன், ஃபீல் பண்ணேன். அதனால இந்த ப்ரோக்ராம்ஸை வந்து எப்போதுமே நோன்னு சொல்கிறதில்ல, வந்துடுறது. அதில் இன்னொரு முக்கியமான காரணம் குரான் கான்ஃபரன்ஸ். குரானுக்காக, குரான் மட்டும் இல்லை அப்படின்னா குரான் தியரியா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை பிராக்டிக்கலா இருக்கு. இந்த தியரி குரானும் பிராக்டிக்கல் குரானும் இல்லை அப்படின்னா இந்த சபரிமாலா ஒரு 3 years முன்னாடி ஒன்று செத்து போயிருக்கணும்,
இல்லை பைத்தியமா இருந்திருக்கணும். ஆனா அல்லாஹ் என்னுடைய உள தூய்மையை பார்த்தான், எனக்கு இஸ்லாம் அப்படிங்கிற பெரிய பொக்கிஷத்தை கொடுத்தான். சபரிமாலா அப்படிங்கிற ஒரு பெண் ஃபாத்திமா சபரிமாலா அப்படின்னு மாறுற பாக்கியத்தை, அதை அறிவிக்கிற பாக்கியத்தை, காபத்துல்லாலிருந்து அறிவிக்கக்கூடிய ஒரு பெரிய வரத்தை, அந்த ஷஹாதாவை அங்கன்னு சொல்லக்கூடிய அந்த வரத்தை இறைவன் தந்தான். அதுக்கு பிறகுதான் நான் இந்த உலகத்தை பார்க்குறேன் அவ்வளோ சந்தோஷமா. கிட்டத்தட்ட நான் ஷஹாதா சொல்றதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே நிறைய குரான் படிக்க ஆரம்பிக்கிறேன், வித் மீனிங், பொருளோட. டெய்லி 1 minute 1 ஆயா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து ரிசர்ச் பண்றேன். அப்போ நான் வெறும் சபரிமாலா தான், சிஏஏ, என்ஆர்சி, இந்த போராட்டங்கள்ல கண்டினியூஸா பேசிட்டே இருக்கேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஷாஹின்பாக் கூட்டங்கள்ல. இன்னைக்கு என் மேல கேஸ் இருக்கு, 25 கேஸ் இருக்கு. சிஏஏல பேசுனீங்க, என்ஆர்சியில பேசுனீங்க, ஹிஜாப் ப்ராட்டஸ்ட்ல பேசியிருக்கீங்க, அதனால உங்க மேல கேஸ். அந்த கேஸ் அதை காரணமா காமிச்சு என்னோட பாஸ்போர்ட்ஸ் முடக்கப்பட்டது. இப்ப என்னால உம்ராக்கு போக முடியாது, ஹஜ் செய்ய முடியாது, மற்ற நாடுகளுக்கு குரான் கான்ஃபரன்ஸ்க்கு என்னால போக முடியாது. என்னுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாரும் சொல்றாங்க, உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, நீங்க இந்த ப்ராட்டஸ்டுக்கெல்லாம் போகாம ஒரு வேளை இருந்திருந்தா உங்களுக்கு பாஸ்போர்ட்டாவது இருந்திருக்கும்ல. நான் சொன்னேன், இந்த துனியாவோட பாஸ்போர்ட்டை பத்தி எனக்கு கவலை இல்லை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸோட பாஸ்போர்ட் அல்லாஹ் நிச்சயம் தருவான். அதுக்கான வேலையை தான் செஞ்சு ஓடிக்கொண்டிருக்கமே தவிர, இந்த துனியாவில் இந்த கேவலமான பாலிடிக்ஸ், கேவலமான உலக அலங்காரங்கள் பின்னாடி ஒருபோதும் போகணும்னு நினைக்கல. இது எனக்கு குரான் கொடுத்த சேஞ்ச். சபரிமாலாவா இருக்கும் போதும் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன், சபரிமாலாவா இருக்கும் போதும் தூங்கிட்டு தான் இருந்தேன், சபரிமாலாவா இருக்கும் போதும் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரா பெர் மந்த் 70,000 சேலரி, கார்ல போயிட்டு வந்துட்டு, ஆட்டோல போயிட்டு வந்துட்டு, சபரிமாலாவா இருக்கும் போதும் பேங்க் பேலன்ஸோட நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஃபாத்திமா சபரிமாலாவா மாறின பிறகுதான் நிம்மதியா சாப்பிட்டு, நிம்மதியா தூங்கி, நிம்மதியா வேலை செஞ்சு, நிம்மதியா உயிர் கொண்ட பாக்கியத்தை இறைவன் தந்தான். அதுதான் குரான். குரான்ல நான் எந்த ஒரு விஷயம் படிச்சாலும் அதுக்கு மீனிங் தெரிஞ்சு அதை பிராக்டிஸ் பண்ணாம நான் அடுத்ததுக்கு போக நினைக்கல. கண்டிப்பா பிராக்டிசிங் குரான் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்க எல்லா ப்ராப்ளமுக்கும் தீர்வு தரக்கூடிய சொல்யூஷன். உங்க எல்லாருக்கும் தெரியும், நிறைய மார்க்க அறிஞர்கள் இருப்பீங்க, நிறைய உலமாக்கள் இருப்பீங்க, நிறைய ஹஜ்ரத்துகள் இருப்பீங்க, நிறைய ஆலிமாக்கள் இருப்பீங்க, ஸ்காலர்ஸ் இருப்பீங்க. குரான்ல இது உண்டு. 2 பேர், ஒருத்தவன் இறை நம்பிக்கை அற்றவன், மறுமையின் மீது நம்பிக்கை இல்லாதவன். இன்னொருத்தவனுக்கு பெரிய நம்பிக்கை, அல்லாஹ் மேல நம்பிக்கை, மறுமை மேல நம்பிக்கை, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் மேல நம்பிக்கை, நாம் நிச்சயமாக மரணிப்போம், மரணித்த பிறகு இறைவன் எழுப்புவேன்னு சொல்லியிருக்கான், நம்பிக்கை. அவங்க 2 பேருக்கும் 3000 தங்க காசு கிடைக்குது, 3000 கோல்டு காயின்ஸ். இந்த இன்சிடென்ட் குரான்ல இருக்கு, அல்லாஹ் எடுத்து காட்டினான். இந்த இறை நம்பிக்கை அற்றவன் 3000 காசையும், இறை நம்பிக்கை கொண்டவங்க 3000 காசையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. இறை நம்பிக்கை இல்லாதவன் காஃபிர் என்ன செய்யறானா, ஃபர்ஸ்ட் 1000 காயின்ஸை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பெரிய லேண்ட் வாங்குறான். இந்த முஹ்மின் என்ன செய்யறாரு அப்படின்னா, போயிட்டு நைட்டு ஃபுல்லா தொழுதுட்டு அவரோட சலாத்துல, யா அல்லாஹ் இந்த 1000 காசை நான் உனக்கு கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் அடுத்த காட்சியில் அந்த இறை நம்பிக்கையற்றவன், அந்த காஃபிர், அடுத்த 1000 காசை எடுத்துட்டு போய், 1000 கோல்டு காயின்ஸ் எடுத்துட்டு போய் அங்க வேலை செய்யறதுக்கு அடிமைகளை விலைக்கு வாங்குறான், ஸ்லேவ்ஸ்.
இந்த முஹ்மின் என்ன செய்யறாரு, போயிட்டு தொழுதுட்டு, யா அல்லாஹ் இந்த 3000 காயின்ஸை நான் உனக்கே கடனா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு செகண்ட் 1000 காயின்ஸை கொண்டு போய் ஏழைகளுக்கு தர்மமா கொடுத்தாச்சு. அடுத்து 3வது 1000 காசை எடுத்து கொண்டு போய் அந்த இறை மறுப்பாளன் என்ன செய்யறான் அப்படின்னா, ஒரு அழகான பொண்ணு மனைவியா கட்டிக்கிட்டு வந்தார. இந்த முஹ்மின் அந்த கடைசி 1000 காசையும் கொண்டு போய் அல்லாஹ் உனக்கு நான் கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏழைகளுக்கு தான தர்மம் பண்ணியாச்சு. 3000 தங்க காசும் ஏழைகளுக்கு இந்த முஹ்மின் கொடுத்துட்டாரு. 3000 தங்க காசை வச்சு அந்த காஃபிர் லேண்ட் வாங்கி, ஸ்லேவ்ஸ் வாங்கி, ஒரு பியூட்டிஃபுல் விமன் வாங்கி செட்டில் ஆகிறாங்க. ஒரு நாள் இந்த 3000 தங்க காசையும் ஏழைகளுக்கு கொடுத்த இந்த முஹ்மினுக்கு சாப்பிடுறதுக்கு ரொட்டி இல்லை, மாத்திக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லை. அப்போ இந்த காஃபிர் கிட்ட போய், உனக்கு தான் நிறைய லேண்ட் இருக்கே, எனக்கு ஒரு சின்ன வேலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நான் உனக்கு நல்ல வேலை தரேன், நான் உனக்கு நல்ல ஃபுட்டு தரேன், நல்ல சாப்பாடு தரேன், எல்லாமே தரேன், ஆனா நீ என்கிட்ட ஒண்ணு மட்டும் சொல்லணும், அந்த 3000 காசை நீ என்ன பண்ணுன அப்படின்னு கேட்கிறார். அப்ப இந்த முஹ்மின் சொல்றாரு, அந்த 3000 காசையும் நான் அல்லாஹ்வுக்கு கடனா கொடுத்துட்டேன், ஏழைகளுக்கு தர்மம் செஞ்சுட்டேன். அப்போ நீ மறுமையின் மீது நம்பிக்கை கொண்டவனா, ஆகிரத்தின் மீது நம்பிக்கை கொண்டவனான்னு சொல்லி கையை உதறி விட்டுட்டு அந்த காஃபிர் போயிடுறான். கடைசியில அந்த முஹ்மின் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, மாத்திர ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லாம இந்த துனியாவுல மரணிக்கிறார். மேல மறுமையின் காட்சி குர்ஆன்ல இருக்கு. அந்த முஹ்மின் நடந்து வந்துட்டு இருக்கார், காட்டப்படுது. அங்க பாத்தியா, அவ்வளோ லேண்டு, இவ்வளோ லேண்டும் உனக்கு தான், இட்ஸ் யுவர்ஸ். அங்க பாத்தியா, அவ்வளோ வேலையாட்கள், அவ்வளவு பேர் ஒர்க்கர்ஸ் உனக்கு தான். அங்க பாத்தியா, அவ்வளோ ஹூர்லீன்கள் உனக்கு தான். அப்ப இந்த முஹ்மின் ஆச்சரியப்படுறார், நான் பூமியில செஞ்ச, அந்த துனியாவில் செஞ்ச ஒரு சின்ன காரியத்துக்கா எனக்கு இவ்வளோ பெரிய சொத்து, பூமியில் எனக்கு ஒரு நண்பன் இருந்தான் அப்படின்னு நினைவு கூற. அப்ப பக்கத்துல இருந்தவங்க கேக்குறாங்க, நீ அந்த நண்பனை பார்க்கணும்னு நினைக்கிறியா, அங்க பார் அப்படின்னு காட்டும்போது நரகம் காட்டப்படுது. நட்ட நடுவுல கறிக்கட்டையா எரிஞ்சிட்டு கிடக்குறான் அந்த காஃபிர். அப்பதான் இந்த முஹ்மின் சொல்றாரு, அல்லாஹ் மட்டும் என் மீது கருணை கொள்ளாமல் இருந்திருந்தால் நானும் அப்படித்தான் கருகி கிடந்துக்கணும். அல்லாஹ் எனக்கு பாக்கியத்தை தந்தா, எனக்கு இவ்வளத்தையும் தந்திருக்கிறான். அந்த கூட கூட்டிட்டு போய் இவ்வளத்தையும் காமிச்சது யார் தெரியுமா? அல்லாஹ், இந்த உலகத்தை படைத்தவன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இத குர்ஆன்ல நான் படிக்கிறேன். படிச்சு முடிச்ச பிறகு என்கிட்ட இருக்கக்கூடிய ஜுவல்ஸ், கோல்டு எல்லாத்தையும் ஏழை பிள்ளைகளோட படிப்புக்குன்னு கொடுத்துட்டு, இந்த 3 இயர்ஸா எனக்கு எந்த கோல்டும் தேவையில்லை, எந்த ஜுவல்ஸும் தேவையில்லை, எந்த விதமான தங்க ஆபரணங்களையும் நான் அணிவதும் கிடையாது. இந்த 3 இயர்ஸ்ல எனக்குன்னு எந்த பேங்க் பேலன்ஸையும் நான் மெயின்டைன் பண்றது கிடையாது. இந்த 3 இயர்ஸா எனக்கென்று ஒரு பொருள், ஒரு விலை உயர்ந்த பொருள் அப்படின்னு எதையுமே நான் வாங்குறது கிடையாது. நான் போட்டிருக்கிற இந்த ரிங்ஸ்ல இருந்து, இந்த வாட்ச்ல இருந்து, இந்த ட்ரெஸ்ல இருந்து, என்னோட ஹேண்ட்பேக்ல இருந்து எல்லாமே உங்களை போல யாரோ ஒரு சகோதரி எனக்கு வாங்கி தந்தது. திஸ் இஸ் பிராக்டிசிங் குர்ஆன். நான் நிறைய கொடுக்க கொடுக்க குறைஞ்சிரும்னு நான் பயந்தேன்னா என்னால சாலிஹீன் அப்படிங்கிற இடத்துக்கு ப்ரொமோஷன் ஆக முடியாது. முஸ்லீம், முஹ்மின், சாலிஹீன், சுஹதாக்கள், சித்திகீன்கள், இந்த ப்ரொமோஷனுக்கு நம்ம எப்போ போவோம்? எப்போ குர்ஆனுக்காக நான் இதை இழக்கிறேன், குர்ஆனுக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்றேன், குர்ஆனுக்காக இந்த பெயினை நான் எடுத்துக்கிறேன், குர்ஆனுக்காக இந்த கண்ணீரை நான் வரவழைச்சுக்கிறேன், குர்ஆனுக்காக என்னுடைய ஆசைகளை நான் தவிர்த்துக்கிறேன், குர்ஆனுக்காக என்னுடைய லைஃப்ல இருக்கிற அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ்வின் பாதைக்கே புவர் பீப்புளுக்கு, நீடி பீப்புளுக்கு நான் கொடுக்கிறேன் அப்படின்னு முன்வர்றோமோ அன்றைக்கு நமக்கு எல்லா நலவுகளும் கிடைக்கும். தட் இஸ் த பவர் ஆஃப் குர்ஆன்.
குரானை பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது 4 இடத்துல நான் படிக்கிறேன். நீ ஏழைகளுக்கு உணவு கொடுத்தியா? இன்னைக்கு 3 வேளை சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு யாராவது ஒரு பூவருக்கு, ஒரு ஏழைக்கு நீ உணவு கொடுத்தியா? குரான்ல இருக்கு. ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாயா? உணவு கொடுக்க சொல்லி தூண்டினாயா? இத பல இடங்கள்ல படிச்ச பிறகு ஒவ்வொரு ஜும்மா அன்னைக்கும் வெள்ளிக்கிழமை நான் வீடற்றவர்களுக்கு கிட்டத்தட்ட 100 பேருக்கு சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சேன். அதுக்கு பசியாற்றுவோம் திட்டம் அப்படின்னு ஒரு பேரும் வச்சேன். இதை என்னோட ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணேன், என்னுடைய யூடியூப்ல போஸ்ட் பண்ணேன். அதை பார்த்துட்டு 70 பிளேசஸ்ல 70 பிளேசஸ்ல 70 இஸ்லாமிக் விமன் லீடர்ஸ் அதை பொறுப்பெடுத்து அதோட கோஆர்டினேட்டர்ஸ் ஆகி இன்னைக்கு ஒரு மாசத்துல குறைஞ்சது 5 லட்சத்துக்கு ஏழை மக்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். திஸ் இஸ் பிராக்டிசிங் குரான். அதுல ஒரு சகோதரி பொள்ளாச்சியில இருந்து என் கூட வந்திருக்காங்க. வருவாங்க, 7 மணிக்கு உணவு சமைப்பாங்க, 11 மணிக்கு பார்சல் பண்ணி கொண்டு போயிருவாங்க. கிட்டத்தட்ட 2.5 வருஷமா 2.5 years எவ்ரி ஜும்மா 5000 poor people. இவங்க இந்த சகோதரிகள் 70 இஸ்லாமிய சகோதரிகள் சேர்த்து வச்சிருக்கிற சொத்து எங்க கொண்டு போறதுக்கு? ஆகிரத்துக்கு கொண்டு போறதுக்கு. நமக்கெல்லாம் குரானோட வேல்யூ, அந்த குரான் நம்ம கைக்கு கொண்டு வந்து சேர்க்கப்படுறதுக்காக சஹாபிய பெண்மணிகளுடைய தியாகங்கள் தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு பேர் மரணிச்சாங்க, எவ்வளவு சாக்ரிஃபைசிங் நடந்துச்சு. அன்னை சுமையாவோட வாழ்க்கை வரலாறு எல்லாமே தெரியும். பல இடங்கள்ல லிப்ஸ்டிக் அப்படிங்கிற கலாச்சாரத்திலிருந்து பெண்களால வெளியே வர முடியல. கேட்கும்போது பிள்ளைங்க சொல்றாங்க ஹலால் லிப்ஸ்டிக். லிப்ஸ்டிக்ல என்ன ஹலால்? ஹலால் ஃபர்தா. இன்னைக்கு எல்லா இடத்துலயும் ஃபர்தா ஷோரூம்ஸ். சாதாரண ட்ரெஸ்ஸை விட ஃபர்தா தான் ரொம்ப அழகா இருக்கு. அவ்வளோ 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 ஒரு முஹ்மினாக உணர முடியும் அப்படின்னா, குரானுக்காக நான் எதையும் இழக்க முடியும் அப்படின்னா, வீட்டு வாசப்படியை தாண்டி வெளியே வரும்போது நான் ரொம்ப அழகா வெளியே போகணும்னு எந்த பெண்ணும், எந்த இஸ்லாமிய பெண்ணும் நினைக்க மாட்டா. தட் இஸ் பிராக்டிசிங் குரான். 4 சிஸ்டர்ஸ் கிளாப் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் த அக்செப்டன்ஸ். எந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணும் அப்படி நினைக்க மாட்டா. நான் எந்த ஜுவல்ஸும் போடுறதில்லை, எந்த செயினும் போடுறதில்லை, எனக்கு தேவைப்படலை. இறைவன் மிகப்பெரியவன். பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக, விமன் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு எதிராக குரான் மிக தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பா தீர்வுகளை கொடுத்துருக்கு. முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவங்க லைஃப்ல தீர்வுகளை கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு குரான் மட்டும்தான். இங்க இருக்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன், நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, நிறைய கேட்டிருப்பீங்க. ஒவ்வொரு குரான் ஆயத்துக்கும் ஒவ்வொரு தடவையும் பொருள் தெரிஞ்சு படிங்க. களத்துல இறங்கி நில்லுங்க. பொம்பளைங்க என்ன செஞ்சிட முடியும்? ஆஃப்டர் ஆல் விமன், ஆஃப்டர் ஆல் கேர்ள், ஆஃப்டர் ஆல் லேடி என்ன செஞ்சிட முடியும்? இல்ல. உஹதுல நிக்கிறாங்க ரசூலுல்லா, சுத்திலும் அவ்வளவு பேரும் எப்படியாவது ரசூலுல்லாவை காப்பாத்தணுமே அப்படின்னு. உம்மு அமாரா அப்படிங்கிற ஒரு பெண்மணி கையில வாள் எடுத்துக்கொண்டு முன்பின் போரிட தெரியாத அந்த பெண்மணி களத்துல நின்று 4 திசைகள்லையும் எதிரிகளை எதிர்த்து ரசூலுல்லாவோட உயிரை காப்பாற்றினார்கள். அங்க இருந்தே அவங்களுடைய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்காக ரசூலுல்லா துவா செஞ்சாங்க அப்படிங்கிற செய்தி நமக்கு இருக்கு. நம்ம போர்க்களத்துக்கு போக வேண்டாம், நம்ம கையில வாள் எடுக்க வேண்டாம். ஆனால் இந்த சமூகம் சொல்லும் போது, நீ பொம்பளை உனக்கு என்ன தெரியும் அப்படி சொல்லும் போது ஜெயிச்சு காட்டுங்க, நல்லா படிங்க. ஒரு பக்கம் உலக கல்வி, ஸ்கூல் காலேஜஸ், இன்னொரு பக்கம் குரான் எஜுகேஷன், ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி படிச்சு கொண்டு போங்க. குரானை பிராக்டிஸ் பண்ணுங்க. ஸ்கூல் எஜுகேஷனையும் காலேஜ் எஜுகேஷனையும் பிராக்டிஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் குரான் எஜுகேஷன் ஷுட் பி பிராக்டிஸ். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு
இந்தியால நீ ஹிஜாப் போட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள வராதன்னு சொல்றாங்களே, ஹிஜாபோட காலேஜ்குள்ள வராதன்னு சொல்றாங்களே, நாளைக்கு இன்னும் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு இதே இடத்துல இருந்து படிச்ச பிள்ளைகள் இந்த கேரளாவில் இருந்தும் ஹிஜாபோட பார்லிமெண்ட்ல போய் பதவியேற்கக்கூடிய நாள் வரணும். அதுக்காக படிங்க. நமக்கான சட்டத்தை நாமே ஏற்றக்கூடிய ஒரு நாள் வரணும். அதுக்காக படிங்க. கலெக்டரா, கமிஷனரா, கவர்மெண்ட் ஆபீசர்ஸா, கிரீனிங் சைன் ஹோல்டர்ஸா நீங்க வரணும். பொம்பளை பிள்ளைங்க அதுக்காக இன்னும் நிறைய படிங்க. குர்ஆனை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லா சேஞ்சஸையும் உங்களால பார்க்க முடியும். நிறைய சர்வீஸ் பண்ணுங்க, நிறைய கொடுங்க, நிறைய ஹெல்ப் பண்ணுங்க. பெர்ஃபெக்டா ரசூல்லா சொன்னதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, ட்ரெஸ் கோட்ல இருந்து, தூங்குறதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பிராக்டிஸ் பண்ணுங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல. இந்த ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறத சரி பண்ணாலே பாதி பிரச்சனை சரியாகும். நம்முடைய உள்ளம் தூய்மையாகிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இந்த ட்ரெஸ் கோட். நம்ம அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு நல்ல கவுன் போட்டு, ஒரு ஃப்ராக், காஸ்ட்லியா ஒரு ஃப்ராக் போட்டு தலையை மட்டும் சுத்தி விட்டு கொண்டு போகிற கல்ச்சரை கொண்டு போய் ஒருபோதும் சேர்க்கக்கூடாது. என்ன நடந்தாலும் சரி, பர்ஃபெக்டா லூஸா ஒரு ட்ரெஸ் போட்டு எல்லாத்தையும் கவர் பண்ற மாதிரி ஒரு மக்னாவோட வெளியே போனா போ, இல்லைன்னா போக வேண்டாம்னு ஒரு முஸ்லிம் அம்மா சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா பரப்புத பிள்ளைங்க எல்லாம் சினிமா பாட்டை பாடிக்கிட்டு டூர்ல போய்கிட்டு, இதே கேரளாவில் இருந்து ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. கல்யாண வீட்டுல முஸ்லிம் பிள்ளைகள் டான்ஸ் ஆடிக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு, எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உம்மு அமாராவினுடைய சரித்திரத்தையும் அன்னை சுமையாவோட சரித்திரமும் இந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சா இப்படி சினிமா பாட்டுக்கு பின்னாடி போய் கொண்டிருக்க மாட்டாங்க. நான் என்னுடைய இந்த ஜெனரேஷன் பிள்ளைகளுக்கு சொல்றேன், உங்களுடைய ஒரிஜினல் ஹீரோ உங்களோட அப்பா தான், உங்களோட ஒரிஜினல் ஹீரோயின் உங்களோட அம்மா தான், வேற யாரும் கிடையாது. இந்த சினிமா கேவலங்கள் பின்னாடி போயிட்டு பாட்டு பாடிக்கிட்டு உங்களுடைய எல்லா வெற்றியையும் அழிக்கக்கூடிய விஷயங்கள் இதுல எல்லாம் இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு பிராக்டிசிங் குர்ஆன் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், சபரிமாலாவாக இருக்கும் போதும் எனக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் ஃபாத்திமா சபரிமாலாவாக ஆன பிறகுதான் எனக்கு நிம்மதி இருந்தது. அதை காசு கொடுத்து வாங்க முடியாது, அதை விலை கொடுத்து வாங்க முடியாது, அதை அடக்க முடியாது, அதை ஒடுக்க முடியாது. உங்களால் என்னுடைய வீட்டை இடிக்கலாம், உங்களால் என்னுடைய எல்லா வேலைகளையும் முடக்கலாம், நம்ம மேல கேஸ் போடலாம், நம்முடைய விஷயங்களை நெருக்கி வைக்கலாம், ஷஹீத் அப்படிங்கிற விஷயங்கள் கூட இங்க நடக்கலாம். ஆனால் இங்கேயும் மறுமையிலும் நம்முடைய ஈமானை ஒருபோதும் அடக்க முடியாது, நொறுக்க முடியாது, அழிக்க முடியாது, மாற்ற முடியாது, எதுவும் செய்ய முடியாது. பிராக்டிசிங் குர்ஆன். நான் தயாரா இருக்கேன், ஷஹீதுக்கு தயாரா இருக்கேன். ஒவ்வொரு அடக்குமுறை வரும்போதும் யா ஷஹீத் ஃபாத்திமா சபரிமாலா, திஸ் இஸ் மை ஓத், திஸ் இஸ் மை எய்ம், திஸ் இஸ் மை கோல். அந்த லட்சியத்தோட ஓடிக்கிட்டு இருக்கேன். ஷஹீத் ஆகணும். எதுக்காக? என்னுடைய பெண் பிள்ளைகள் நாளைக்கு நிம்மதியான பாதுகாப்பான ஒரு நாட்டுல வாழணும். அந்த பாதுகாப்புக்கு வேலை செய்யறதுக்கு ரசூலுல்லாஹ்வோட வழியில, குர்ஆனின் வழியில நின்று ஷஹீத் ஆகணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட லட்சியம். வேற எந்த விஷயமும் கிடையாது. குர்ஆனுக்கு பொருள் தெரிஞ்சதுனால இதை என்னால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஒருவேளை குர்ஆனுக்கு பொருள் தெரியாம வித்தவுட் மீனிங் அப்படின்னு நான் படிச்சிருந்தேன் அப்படின்னா எதுவுமே உள்ள ஏறி இருக்காது. உங்க பிள்ளைகளுக்கு குர்ஆனை நிறைய நிறைய பொருளோடு சொல்லிக் கொடுங்கள். குர்ஆனில் இருக்கக்கூடிய காட்சிகளை நிறைய நிறைய கதை போல சொல்லிக் கொடுங்கள். குர்ஆனில் இருக்கக்கூடிய செய்திகளை நிறைய நிறைய கண்ணீரோடு சொல்லிக் கொடுங்கள். மஸ்ஜிதுல் நபவில நிக்கிறேன், மதீனால பெரிய பிரச்சனை, உடஞ்சு போய் கண்ணீரோட நிக்கிறேன். ரமலான் 2ஆம் 10. அல்லாஹ், இதுக்கு மேல என்னால இந்த துனியாவில் ஒண்ணுமே செய்ய முடியாது, என்ன செய்யறது?
தராவி முடிஞ்சு அடுத்த சலாத்கான நடுவில் ஒரு சின்ன பிரேக். அல்லாஹ் சொல்றான்ல, குரானை எடு. இஃப் யூ ஹாவ் a problem, take Quran. If you have big problem, read Quran. நான் குரானை தான் திறந்தேன் மஸ்ஜிதுல் நபவியில இருந்து, மதீனால இருந்து, ரசூலுல்லாவோட இடத்துல இருந்து. எனக்கு அல்லாஹ் ஒரு வசனத்தை கண்ணில் காமிச்சான் நான் திறந்த பேஜில். அது பிறகு எனக்கு அப்படி ஒரு பெயின் வரவே இல்லை. இந்த 2 இயர்ஸா அப்படி ஒரு பெயின் எனக்கு வரவே இல்லை. அந்த நான் திறந்த பேஜில் என்ன இருந்துச்சு தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உயிர்களையும் உங்களுடைய செல்வங்களையும் உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் நான் விலைக்கு வாங்கிட்டேன். உங்களுக்காக நான் உருவாக்கி வச்சிருக்கிற சொர்க்கத்துக்கு பகரமாக அதை நான் விலைக்கு வாங்கிட்டேன். அதனால எதை பத்தியும் கவலை கொள்ளாதீர்கள்னு அதுல இருக்கு. உயிரை விலைக்கு வாங்கிட்டான், எல்லா செல்வத்தையும் விலைக்கு வாங்கிட்டான், செல்வத்துல பிள்ளைகள் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாமே அடக்கம், எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டோம்ங்கிறான். பிசினஸ் வித் அல்லாஹ். அல்லாஹ் எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிட்டான் அப்படின்னா நமக்குன்னு எதுவுமே சொந்தம் இல்லையே. இந்த உயிரே நமக்கு சொந்தம் இல்லையே. இந்த உலகமும் இந்த பிள்ளைகளும் இந்த செல்வமும் எதுவுமே நமக்கு சொந்தம் இல்லையே. நாம் எதுக்காக இதெல்லாம் கிடைக்கலன்னு கவலைப்படுறோம்? அல்லாஹ் அந்த இடத்துல எல்லா எமோஷன்ஸையும் உடைச்சான். ரசூலுல்லாவினுடைய இடத்துல இருந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவை கொடுத்தான். அது பிறகு எனக்கு லைஃப்ல பெயின் அப்படிங்கிறது, அந்த மாதிரியான ஒரு பெயின், வலி, வேதனை வரவே இல்லை. அதுதான் குரானோட பவர். உங்க லைஃப்ல பெரிய பிரச்சனையா, குரான் எடுங்க. நான் வெறும் சபரிமாலாவா இருக்கும்போது எப்படி தொழுகிறதுன்னு தெரியாது. குளிச்சு முடிச்சுட்டு வந்து முசல்லாவை போட்டு ஒரு மணி நேரம் சுஜூதிலே இருப்பேன். அதுதான் என்னுடைய தொழுகை எனக்கு தெரிஞ்சது. அப்போ 1 மணி நேரம் சுஜூதிலே இருந்து அழுது 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 எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச கிஃப்ட் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிற்கிறது. இந்த வார்த்தைகளால் இந்த ஃபீலிங்ஸை சொல்லவே முடியாது. நான் ஒரு அனாதையாக நிற்கிறேன் போல அப்படின்னு இருக்கும்போது, எனக்கு யாருமே இல்லை, ஆர்ஃபனேஜில் எனக்கு சீட்டு கிடைக்குமா அப்படின்னு தேடிக்கொண்டிருந்தவங்களுக்கு இத்தனை சகோதர சகோதரிகளை எனக்கு ஒவ்வொரு நாளும் இறைவன் தந்தானே, அல்ஹம்துலில்லாஹ். சிஏஏ ஷாஹின்பாகில் நிற்கும் போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு நான் பேசினேன். ஒரு சகோதரி வந்து என்னை அணைச்சு என் காதில் சொல்லிட்டு போனான், அல்லாஹ் இஸ் யுவர் ஃப்ரெண்ட், டோன்ட் சே லைக் திஸ் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. அல்லாஹ் தான் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாளே, அப்போ நமக்கு தோன்றதெல்லாம் இனி அல்லாஹ்ட்ட சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது தான் அல்லாஹ்ட்ட பேசுறது. அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறான், தொழுகையின் வழியாக மனிதன் இறைவனிடத்தில் பேச முடியும், குரானின் வழியாக அல்லாஹ் மனிதர்களிடத்தில் பேசுகிறான். இப்போ பக்கத்தில் உட்காந்து பேசுகிறோமே, பக்கத்தில் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறோமே, நான் உங்கள்கிட்ட பேசுகிறேனே, அப்படி அல்லாஹ் நம்ம கிட்ட பேசுகிறான். எப்போ? குரானின் வழியாக. நீங்கள் குரானை கையில் எடுக்கும்போது அதன் வழியாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை அல்லாஹ் கொடுப்பான், அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுவான். அதை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் ப்ராக்டிஸிங் குரான். அப்படியான விஷயங்களை மூவ் பண்ணி கொண்டு போனதை அல்லாஹ் தான் அந்த பாக்கியத்தையும் கொடுத்தான். ஒரு 20 மினிட்ஸ் பேசணும் அப்படின்னு நியத்து வச்சுருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் அதை நான் கிராஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். கண்ணீரோடு நன்றிகள் என்னை இந்த மேடைக்கு அழைத்ததற்காக. இவ்வளவு உலமாக்கள் ஸ்காலர்ஸ் இருக்கிற இடத்துல எதுவுமே தெரியாத ஃபாத்திமா சபரிமாலாவுக்கும் இந்த இடத்துல ஒரு அங்கீகாரத்தை கொடுத்ததற்காக ஜஸாக்கல்லாஹ் ஹைர். இந்த டீமுக்கு, இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்ணவங்களுக்கு, கிளாப் பண்ணவங்க எல்லாருக்கும், உங்களோட அத்தனை இதயங்களுக்கும் என்னுடைய லாட் ஆஃப் லவ் அண்ட் துவாஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ಶಾರೀರಿಕ ಅವಶ್ಯಕತೆ